அண்மை செய்தி. நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பே வினாத்தாள் கசிவு அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பே வினாத்தாள் கசிவு என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக தற்போது வரை 7க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பே வினாத்தாள் கசிவு என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே வினாத்தாள் கசிவாகி இருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்கள். நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த தேர்வுடைய வினாத்தாள் கசிந்தது நீட் தேர்வையே ரத்து செய்து மறு தேர்வுக்கு வித்திட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இதுவரைக்கும் இந்த வழக்குல 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிரபல கோச்சிங் சென்டரினுடைய இயக்குநர் இன்று சிபிஐ கைது செய்திருக்கிறது. அவர் குறித்தான விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் தகவல்களாக ஊடகங்களுக்கு வழங்கிக்கக்கூடிய நிலையிலே பெரும் அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம், நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெறுகிறது. நீட் தேர்வு நடத்தப்பட்ட அடுத்த சில தினங்களிலே ராஜஸ்தான் காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். நீட் தேர்வினுடைய வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு 48 மணி நேரங்களுக்கு முன்பாகவே டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல கசிந்து விட்டது என்பது ராஜஸ்தான் காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் தான் ஆம், 3ஆம் தேதி நடைபெற்ற அந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாள் என்பது முன்கூட்டியே கசிந்தது என்பது உறுதி செய்யப்படுகிறது. இதற்கு பிறகாக தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில இது ஒட்டுமொத்தமாக மாறக்கூடிய வகையில இன்று சிபிஐ கைது செய்திருக்கிறத 10வது நபருடைய விசாரணை அடிப்படையில நீட் தேர்வினுடைய வினாத்தாள் என்பது 10 நாட்களுக்கு முன்பாகவே தேர்வுக்கு முன்னதாக கசிந்திருக்கிறது அப்படின்ற விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரேணுகி கெமிஸ்ட்ரி கிளாஸ் RCC அப்படின்னு சுருக்கமா அழைக்கிறாங்க. ஒரு பிரபலமான ஒரு கோச்சிங் சென்டர். மகாராஷ்டிரா முழுவதுமே பல இடங்கள்ல பல கிளைகளை வைத்து செயல்படக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர். இந்த கோச்சிங் சென்டருடைய இயக்குனர் தான் சிவராஜ் ரகுநாத் என்பவர். இவருடைய செல்போன்களை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தப்பட்டதுல மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. அதற்கு 10 நாட்கள் முன்னதாக, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று இவருடைய மே 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு வினாத்தாள் மற்றும் அதற்கான விடைத்தாள் என்பது அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய செல்போன் என்பது பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியலுடைய விசாரணைக்காக மேற்கொண்டு டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவரையும் தற்போது விசாரணை காவலில் எடுத்து விசாரணைப்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் சிபிஐ அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மே 3ஆம் தேதி நடத்தப்பட்ட தேர்வுடைய வினாத்தாள் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதியே கிடைக்கப்பட்ட நிலையில ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு இன்று கைது செய்யப்பட்ட இந்த சிவராஜ் ரகுநாத் என்பவர் பலருக்கு அவருடைய செல்போன்ல இருந்து இந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாளை பகிர்ந்திருக்கிறார். எனவே பலருக்கு இவர் மூலமாகத்தான் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் என்பது பல லட்சம் கணக்குல விற்கப்பட்டிருக்கலாம் என்ற தங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்துல 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று 10வது நபரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கூடிய 9 நபர்களுக்கும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த நீட் கோச்சிங் சென்டருடைய இயக்குனர் சிவராஜ் ரகுநாத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் தாங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் என சிபிஐ அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தற்போதைய சூழல்ல நீட் தேர்வு நடத்தப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே மிகவும் பாதுகாக்கப்பட்ட அதனுடைய வினாத்தாள் என்பது எப்படி கசந்தது என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில சிபிஐ விசாரணை வளையத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது சிபிஐ வழங்கக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி யோகேஸ்வரன்.